എവിടെ? അംഗനവാടിയിൽ എന്തോ വേണ്ടേ? இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வீடியோல இருக்கக்கூடிய குழந்தையோட பேர் சங்கு. கேரள மாநிலத்துல இது பெரிய வைரலான ஒரு வீடியோ. அந்த அங்கன்வாடி மையத்தில் இருக்கக்கூடிய சங்கு குழந்தைக்கு உப்மா கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு உப்மா வேணாம், எனக்கு பிரியாணியும் பொரிச்சக்கோழியும் வேணும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர வைரலாக இருந்துச்சு. இதை கவனத்தில் எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டேட்டோட பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் இதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் அங்கன்வாடி மையத்தினுடைய தொடக்க விழா நடக்குது. இந்த வருஷத்துக்கான கல்வியாண்டு தொடங்குது. அப்போ ஒரு புது அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த அறிவிப்பில் அந்த குழந்தை கேட்ட மாதிரியே சங்கு கோரிக்கை வச்ச மாதிரியே பிரியாணி கொடுக்க போகிறாங்க. இனி கேரளா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அங்கன்வாடி மையத்திலையும் அந்த குழந்தை ரொம்ப ஆசையாக கேட்டிருப்பான். ஆனால் அதை ஒரு வைரல் வீடியோவாக கடந்து போகாமல் குழந்தைகளுக்கு மெனுவில் பிரியாணியை கொண்டு வந்தது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, இறைச்சிகளை வச்சு அவங்கள கையாள முடியாது, அவங்களுக்கு சிக்கன் மட்டன்லாம் கொடுக்க முடியாது, அதனால நாங்கள் முட்டை பிரியாணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வாரத்துக்கு 2 முறை முட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 3 முறையாக நாங்கள் கொடுக்குறோம், 3 முட்டைகள் ஒரு வாரத்துக்கு அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியானம் முட்டை பிரியாணி அல்லது புலாவ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழந்தையுடைய கோரிக்கை இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சுகர் சால்ட்டை கம்மியாக இருக்கக்கூடிய உணவு வகைகளாக தேர்ந்தெடுத்து மெனுவை செட் பண்ணியிருக்கிறாங்க. டெய்லி பால் அப்புறம் கொழுக்கட்டை இதெல்லாம் காலை வேளையில் கொடுக்குறாங்க. பயிர் வகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை இந்த மெனுவில் சேர்த்துருக்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி பிரியாணியும் அதில் ஆட் பண்ணியிருக்கிறது அந்த ஊர் குழந்தைங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது வெறும் வைரல் விஷயமா மட்டுமே இல்லாமல் ஒரு மொத்த மாநிலத்தோட மெனுவையே மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ சங்குக்கு வாழ்த்துக்கள், மொத்த ஸ்டேட்டுக்கும் பாராட்டுகள். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.